அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. வாள் ஒரு இடத்துக்கு போனா இவனுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கானுங்க. ஆதி, ஏய் எதுக்கு இப்படி ஓடுற? பெரிய பிரச்சனைடா. பிரச்சனையா? யாருக்கு என்னாச்சு? நம்ம காலேஜ்ல தான் பிரச்சனை. நீ உடனே என் கூட வா. ஏய் மேட்ச் போயிட்டு இருக்கு, என் கூட வாண்ணா. காலேஜ் முடிஞ்சு நான் வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த சிவில் டிபார்ட்மெண்ட் அஸ்வின் இருக்கான்ல, அவன் லைப்ரரியன் கூட நின்று பேசிட்டு நின்னான். அவன் எவன் கூட பேசினா என்ன சொல்லதான் முழுசா கேளு. காலேஜ்ல கனி ரேணுவால ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா. உடனே வா என் கூட. உன்னையதான் கூப்பிட்டேன். ரேணுவாலையா? ஆமால, வா. நீ பேசிக்கிட்டே இருக்க. இல்ல மரமண்டா, ஏதாவது கனவு கண்டியா? நான் காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது ரேணுவும் வெளியே வந்துட்டாளே. அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. நீ போய் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சுத்திட்டு எப்படியும் கிளம்பதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் தாண்டி இருக்கான். அவன் அங்கதானே சுத்திட்டு கிடந்தா. அப்புறம் என்னையும் பைக்ல அதுல இறக்கி விட்டுருங்கன்னு என்கிட்ட கேட்டா. நான் நினைக்க உன்னைய திசை திருப்பி விடாது கூட இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம். கனிக்கு என்ன பிரச்சனை? மச்சான் டென்ஷன் ஆகாத. அவனை வச்சு ஏதோ ரொம்ப பெருசா பிளான் போட்டிருக்கான். இப்போ லைப்ரரியில தான் மாட்டிட்டு இருக்கா. என்னடா சொல்ற? நிஜமா? இப்பதான் கையலுக்கு போன் பண்ணி அவகிட்ட எதையும் சொல்லல. ஆனா நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு கேட்டேன். இவா கனியோட கிளாஸுக்கு போயிருக்கான். அதுவும் நீ வெளியே போனதுக்கு பிறகு மறுபடியும் உள்ள வந்து கனி கிளாஸுக்கு போயிருக்கான். இதை பத்தி எல்லாம் அப்புறமா பேசலாம். இப்ப லைப்ரரியில இருக்கா. லைப்ரரியில பின்னாடி பக்கம் கேமரா ஒர்க் ஆகாதலாம். இல்ல அதையெல்லாம் இப்ப சரி பண்ணிட்டாங்க. இல்ல அந்த கேமரா ப்ராப்ளம்ல இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த வழியை யூஸ் பண்ணிருக்கான். அதை அப்பவே சரி பண்ணியாச்சு. ஆனா சரி பண்ணது யாருக்கும் தெரியாது. இப்போ காலேஜ்ல யாருமே இல்ல, எல்லாமே பூட்டிட்டு போயிட்டாங்க. நீ டைரக்டா செக்யூரிட்டிட்ட போய் கீ கேட்டாலாம் எப்படியும் ஒன்னும் நம்ப மாட்டாங்க. சோ வேற ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணிக்கா. ஓகே, நான் பாத்துக்கலாம். இனி ஆதியும் ஷர்ட் எடுத்துட்டு போ. ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு. என் மொபைல் வேற என் ஃப்ரெண்டோட பேக்ல இருக்கு. அவனை தேடுறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். நீ ஒண்ணு பண்ணு. உடனே விக்கிக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லு. அது பிறகு கனியோட அண்ணன் உன்கிட்ட நம்பர் இருக்கா? இல்ல. நீ விக்கிட்டே சொல்லு, அவன் போன் பண்ணி சொல்லிடுவேன் அவருக்கு. கனியோட அம்மாக்கெல்லாம் இது தெரிய வேண்டாம் இப்போதைக்கு. சரி, நான் பாத்துக்கலாம். நீ கிளம்பு. மொபைலும் இல்லாம போறான். எப்படியாவது யாரிச்சாடி உள்ளாடி போயிருவான். கேமராவே சரி பண்ணியாச்சுன்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப அவனுக்கு எல்லா ட்ரிக்கும் தெரியும். ஆனா வெளியே வர்றதுக்கு தான் வழி இருக்காது. அதுக்கு முந்தி விக்னேஷ் அண்ணாக்கு போன் பண்ணி சொல்லிடுவான். அவர் வந்து டைரக்டா கேட்டாருன்னா உடனே எல்லாம் ஓபன் பண்ணுவாவ. இவன் இப்படியே ஓடுறான். டேய் ஷர்ட் எடுத்துட்டு போடா. பைக் பக்கத்துல தான் இருக்கு. நான் பாத்துக்கலாம். ஓடுற ஓட்டத்துல கீழே விழுந்தாலும் விழுந்துருவான் போல இருக்கு. இது வழியா ஏறி லாஸ்ட் ஃப்ளோருக்கு போனா டோர் லாக்ல இருக்கு. கண்டிப்பா உள்ள போக முடியாது. டெரஸை தான் யூஸ் பண்ணணும். உள்ளாடி போயிடலாம். ஆனா வெளியே வர்றதுக்கு தான் வழி இருக்காது. சரி ஓகே, அதுக்குள்ளாடி சிவா வந்துருவான். கனி, இங்க பாரு கனி, உனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் வந்துட்டேன். ஏ கனி, இங்க பாரு கனி, இங்க யாரையும் காணல. இவன் மட்டும் இப்படி மாட்டிட்டு மயங்கி கிடக்கா. என்னதான் நடந்திருக்கும்? தண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா தண்ணி கூட இல்ல. ஏ கனி, இங்க பாருமா. ஏய் எலும்பு, நான் வந்துட்டேன் பாரு. என்னை விட்டு உயிர் போனாலும் கனி, உன்னை விட்டு ஏ நான் கனி, மாட்டேன். சத்தியமா சொல்லுறேன்டி, நான் தான் உன்னை விட்டுட்டு சீக்கிரமா போயிருக்க கூடாது. தர மாட்டேன். இங்க பாரு கனி. எல்லா நேரம் அது நிலவே இல்லா வானமே. இரண்டும் இருண்டு போகும் சிறு வெளிச்சம் தேடி ஓடுமே. எலும்பு பொரிய இல்லையா? தண்ணி கூட இல்லையா? என்னை உடனே மீட்டு கொடு. இல்லை என்னுள் நீயும் அழகாய் உடனே தொலைந்து விடு. கனி, இங்க பாருமா, நான் வந்துட்டேன். இங்க பாரு. பயமா இருக்குண்ணா, விட்டுங்க. ஒன்னும் இல்ல, நான் வந்துட்டேன்ல. இங்க பாரு, கண்ணை துற. விட்டுங்கண்ணா. இங்க என்ன தவிர யாரும் இல்ல பாரு. ஒன்னும் இல்ல. ஆதி, ஒன்னும் இல்ல கனி, நான் கூட தான் இருக்கேன். சரிம்மா, சரி. நீ இன்னைக்கு செத்தானு நினைச்சுக்கடா. ஆர் யூ ஓகே? என்ன நடந்துன்னு இப்ப கேட்கலாமா? கனி, என்ன நடந்துங்க? அந்த அஸ்வின் அண்ணா இருக்காங்கல்ல, தெருநாயின்னு சொன்னா போதும். அந்த அண்ணா இங்க வந்திருந்தாங்க. நீ எதுக்கு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இங்க வந்த? ரேணு அக்கா தான் சொன்னாங்க, இங்க அனு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. நம்மள கஷ்டப்படுத்தனேன்னு அவ சுத்திட்டு இருக்கா. அவ சொல்றத நீ நம்புவியா? இல்ல, அவங்க இதுக்காக வரல ஆதி. அஜய் பாக்குறதுக்காக வந்தாங்க. அப்படியே போகும்போது நீ என்னமா கிளம்பலையா, அனு லைப்ரரியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா,
நீங்க தான் கனி இன்னும் போகல, நீ அவளை விட்டுட்டு போகாதன்னு சொன்னதான் சொன்னாங்க. அவளை நம்பி இங்க வந்தியா? இங்க வந்து பார்த்தா யாருமே இல்ல. என் பின்னாடி அந்த அண்ணா தான் நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா நான் வரும்போது யாருமே இல்லையே கனி. நான் ஓட பார்த்தேனா, ஓடக்கூடாதுன்னு அவங்க துப்பட்டா பிடிச்சு இழுத்து வச்சிருந்தாங்க. பின்னாடி இருந்த ஆணில மாட்டி ட்ரெஸ் கிழிஞ்சிடுச்சு. அப்ப கூட சொன்னேன் அடி விட்டுருங்கன்னா பயமா இருக்குன்னு. ஆனா அந்த அண்ணா என்னை யாரோ கொலை பண்றதுக்கு சொன்னதா சொன்னாங்க. உள்ள வந்து அந்த அண்ணனை நான் அடிச்சுட்டேனா, அந்த கோவத்துல என்ன அரைஞ்சிட்டாரு. அதே டைம்ல வெளியே ஹாஸ்டல் வார்டன் ரவுண்ட்ஸ்ல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க விசில் சவுண்ட் கேட்ட டைம்ல தான் என்னை அடிச்சாரு. அடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துன்னு தெரியல ஆதி. சரிம்மா, ஒன்றும் இல்லை. 2 பேருக்கு இன்னைக்கு சாவு மணின்னு நினைச்சுக்கிடுங்க. பயமா இருக்காதி. இரு. ஆதித்யா, ஆதி, எந்த புண்ணாக்கு மண்டைன்னு தெரியலையே, வெளியே பூட்டி போட்டு உள்ள தட்டிட்டு இருக்கான் பாரு. ஆதித்யா, நான் சேர்மன் பா. ஏன் கதவு தரையாமத? சாவி எங்கயா? நானும் உள்ள பூட்டிட்டு உள்ள இருக்கேன்னு நினைச்சிட்டேன். சார், சாவி எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன். ஆ, அறிவு கட்டவனே, பெட்டி எடுத்துட்டு வா. அங்க என்னடானா அவன் அண்ணன் ஸ்கூல்ல இருந்து கத்திட்டு இருக்கான். இவன் என்னடானா உள்ள இருந்துட்டு யோங்கான். இப்போ போய் எடுத்துட்டு வரேன் சார். போய் எடுத்துட்டு வாயா. சரி, வந்து வாச்சிருக்கு. ஆதி நான் வெளியே வரல ஆதி. வெளியே வரலையா? ட்ரெஸ். சரி எலும்பு. ரேணு, என்னை பெத்தவளும் ஒரு பொண்ணு தான். அந்த ஒரே காரணத்துக்காக, பொண்ணா பிறந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் இவ்வளோ நாளா உன்னைய நான் விட்டு வச்சிருந்தேன். மன்னிப்பு தப்ப செய்யறதுக்கு தோண்டும் போது இன்னைக்கு நான் பண்ண போறதுல இனிமே நீ கனி பக்கமே வரக்கூடாது. சலங்கையே கொஞ்சம் பேசு, மௌனமே பாடல் பாடு, மொழியெல்லாம் ஊமையானால் கண்ணீருரையாடும், அதில் கவிதை அரங்கேறும். முதல் முறை எனக்கு அழுதிடத் தோன்றும், கண்ணீருண்டு சோகமில்லை, ஆமாம் மழையுண்டு மேகமில்லை. என்னதாம்மா நடந்து? ஆதியோட அண்ணன் போன் பண்ணி என் தம்பி உள்ள மாட்டிக்கிட்டான் அப்படின்னாரு. சார், பொண்ணு பிரச்சனைனா மீடியா வரைக்கும் இஷ்யூ ஆகும். அதான் அந்த அண்ணா அப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க அண்ணன் என்னடானா என் தம்பி உள்ள மாட்டிக்கிட்டாங்காரு. சிவா என்னடானா கனி உள்ள மாட்டிக்கிட்டதா சொன்னான். கதவு திறந்தா நீங்க 2 பேரும் இந்த கோலத்துல நிக்கிறீங்க. புரியல, இந்த கோலத்துலனா? ஆதி ஒரு காலேஜ் படிக்க பையன் லைப்ரரிக்குள்ள 2 பேரும் மாட்டிருக்கீங்க. உன் ட்ரெஸ் அவ போட்டிருக்கா. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் தான் இப்ப சத்தப்படணும். நான் தான் இப்ப உன்கிட்ட கத்தணும். நீ என்ன என்கிட்ட எகிரிட்டு வர? இல்ல, சேர்மன்னா கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணணும்லாம். 2 மணி நேரமா லைப்ரரிக்குள்ளாடி மாட்டியிருக்கா. அது எப்படி சார்? டெய்லி 6:30 வரைக்கும் இங்க ஆள் இருக்கும். இன்னைக்கு எப்படி சார்? ஒரு ஆள் கூட இல்லாம 5:30 எல்லாம் பூட்டிட்டு போயிருக்காவ. அதை பத்தி தான் நானும் ஆபீஸ் ஸ்டாஃப்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். சார், இங்க நடந்ததே வேற. எப்ப அதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க சொன்னாதானே என்னால முடிவெடுக்க முடியும். சார், வேணனே கனிய லைப்ரரியில ரேணுகா மாட்ட வச்சிருக்கா. ரேணுகாவா? லைப்ரரிக்கு பேக் சைடுல கேமரா ஒர்க் ஆகாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லையேப்பா. என்னைக்கு ஆதிக்கம் ரேணுக்கும் லைப்ரரியில ப்ராப்ளம் வந்துச்சோ அன்னைக்கு லைப்ரரியை சுத்தி கேமரா இருக்கு. ஆனா வெளியே தான் யாருக்கும் தெரியாது. சார், அதை எடுத்து போட்டு பாருங்க. ஓ, அதெல்லாம் பண்ணுவாங்களா என்ன? இந்த கோலத்துல வந்துட்டோம்ல, அதுதான் பிரச்சனை அவருக்கு இப்போ. என்ன நடந்து நீயே சொல்லு சிவா. இந்த சிவில் அஸ்வினை வச்சு கனியை பழி வாங்குறதுக்காக லைப்ரரியில ரேணுகா கனியை மாட்ட வச்சிருக்கா. கெமிஸ்ட்ரி லேப்ல வேற ஏதோ கேட்டு கொல்லவே பாத்துருக்காங்க. வாட்? லேப்ல இருந்தா? புகை மாதிரி ஏதோ லைப்ரரிக்குள்ளாடி ஸ்ப்ரெட் பண்ண விட்டு அதை பிரீத் பண்ணும்போது ஆளையே க்ளோஸ் பண்ற மாதிரி செட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அவருக்கு கொடுக்க மறுத்ததான் என்கிட்டயே சொன்னாரு. ஆபீஸ்ல ஒரு ஆள் இருப்பாரு. அந்த ஆள் கிட்ட சொல்லி ரேணுகாவையும் அவ அம்மா அப்பாவையும் உடற சொல்லு. என் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல. கனி, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல வேற ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, இவர் வேற வராரே. சார், உங்களையில நம்பி தானே காலேஜுக்கு படிக்க விட்டுருக்கான். உங்க காலேஜ்ல இருந்து போனுக்கு ஒரு போன் வந்தாலே பதறது. சார், எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? உங்ககிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கணும்? நீ இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, உங்களுக்கு எதுவுமே தெரியாம நீங்க உங்க வீட்ல இருந்திருக்கீங்க. 1/2 மணி நேரம் அவன் லேட்டா வந்திருந்தானா என்ன ஆயிருக்கும்? நீங்க கேக்குறது எனக்கும் புரியுது. ஆனா எங்களையும் தாண்டி இந்த தப்பு எப்படி நடந்துன்னு தான் தெரியல. அந்த பையனை அந்த பொண்ணையும் காலேஜ் விட்டு டெர்மினேட் பண்ணுங்க சார்.
காலேஜ்ல இருந்து டெர்மினேட் பண்ண போறீங்களா? நான் அவன் லைஃபே டெர்மினேட் பண்றேன். ஏன் சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். என்கிட்ட வந்து சத்தம் போடுறீங்களா? அன்னைக்கு உங்க முன்னாடி தானே அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து. அப்ப நீங்களும் தானே பாவம் பார்த்து எக்ஸ்கியூஸ் கொடுக்க வச்சீங்க. சார், நானும் தான் ஒரு ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்கேன். பிள்ளைங்க ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம சில எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது உண்மைதான். இல்லைன்னா சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து விட்டுருவோம். அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நோட் பண்ணிட்டெல்லாம் இருக்க மாட்டீங்களா? லேப்ல பேசியிருக்கா, லைப்ரரியில பேசியிருக்கா, ஒருத்தங்க கூட உங்க காதுக்கு நியூஸ் கொண்டு வரலையா? வரலப்பா, நான் என்ன பண்ணேன்? மேனேஜ்மெண்ட் சரி பண்ணுங்க சார். மேனேஜ்மெண்டே சரியில்லாம இருக்கும்போது எப்படி பிரச்சனை எடுக்க முடியும் உங்களால? என்ன சார், காலேஜ்ல வச்சு ஒரு பொண்ணு கிட்ட ஏதாவது தப்பா நடந்திருந்துன்னா இதோ வரங்க பாரு. என்ன சார், காலேஜ்ல இருந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டதா சொன்னாங்க. உங்க பொண்ணால எங்களுக்கு நிம்மதியா வேலை பார்க்க முடியல சார். இவனை நம்பி ஒன்று பண்ண சொன்ன காரியத்தை கெடுத்து விட்டுட்டு வந்திருக்கான் போல. ஏ ரேணு, ஏன் போய் பேசாத ரேணு, நான் எதுவுமே பண்ணலைன்னு வீட்டில் சொன்னேன். ஆனா உன் முகத்தையும் மொழியும் பார்த்தா நீ ஏதோ பண்ணிருக்க. நான் என்ன பண்ணேன்? சும்மா தூங்கி கிடந்த என்னைய காலேஜ்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்கன்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டு. ஏ ரேணு, உனக்கு நான் அம்மாவா இருந்துகிட்டு சொல்றேன். அந்த பொண்ணு நிக்கிற நிலைமை வேற சரியில்லை. ஏதோ நடந்திருக்கு. இங்க நடந்ததுக்கும் உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்துன்னு வச்சுக்கா, உன்னை பெத்த பாவத்துக்கு நானே உன்னைய கொண்டுரும் பாத்துக்கா. மம்மி, இத்தனை பேர் நிக்காங்க, நான் தான் தப்பு பண்ணிருப்பேன்னு ஏன்ட்டையே சாட்டிட்டு வரீங்க. ஏன்னா இங்க நிக்கிறதுலே ஓமொழி மட்டும்தான் சரியில்லை. அந்த பொண்ணு நிக்க நிலையும் சரியில்லை. ஆதிக்க சட்டையை கலட்டி கொடுத்துருக்காங்கன்னா இங்க என்னமோ நடந்திருக்கு. அதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்துன்னு வச்சுக்கா, உன் அப்பன் தடுத்தாலும் விட மாட்டேன், உன் அம்மா தடுத்தாலும் விட மாட்டேன். ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருப்பீங்களா? நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ எதுல இருந்துட்டு போறேனு. ஆனா உன்னால இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துல ஒரு பொண்ணோட லைஃப் அஃபெக்ட் ஆக இருந்துன்னு வச்சுக்கா, நீ எனக்கு பொண்ணே இல்ல வெட்டி போடுறதுக்கு தயங்க மாட்டேன். பிள்ளைகளுக்கு ஒரு அளவுக்கு செல்லம் வச்சு கொடுக்கணும். வீட்டுல வச்சு நான் விசாரிச்சுட்டேன். காலேஜ்ல இருந்து போன் வந்ததான். என்ன சார் விசாரிச்சீங்க? காலேஜ்ல ஏதாவது தப்பு பண்ணி அப்படின்னு அவ பாட்டி போட்டோ கேமராலே அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கா. ஆமா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வேலையெல்லாம் இருக்காது. இவ கூப்பிட்டா இவ பிரச்சனை காண்டி நாங்களும் ஓடணும். எங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்ல பாத்தீங்களா? ஏய், என்ன வாயை பொத்துக்கிட்டு நின்னுரு. வாயை திறந்தேன்னு வச்சுக்கா மவள, உன்னை கொன்னுகிட்டு தான் இங்க இருந்து நான் வெளியே போவேன். சார், உங்க முன்னாடி எப்படி எகிரிட்டு வராரு? என்ன அஸ்வின், நீ சம்பந்தப்பட்டிருக்க, நீ என்ன சொல்ல? என்ன சார், ரேணு சொல்ற மாதிரி எங்களுக்கு வீட்டுக்கு போன வேற வேலை இருக்காதா? கண்கிட்ட வேற எவனாவது தப்பா நடந்திருப்பான். இல்ல லைப்ரரியை அவங்க 2 பேரும் கூட யூஸ் பண்ணிருக்கலாம். தம்பி, இந்த விக்கி தான் பொறுமையா நிக்கியானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வார்த்தையை விடாத. மவன வாழ்க்கையே இல்லாம பண்ணிடுவோம் பாத்துக்கா. நீங்க ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டா இருக்கலாம், அதுக்காக உங்க தம்பி பண்ண தப்புக்கு நாங்க எல்லாம் இருக்கு பலிக்கீடாக்கணும். ஒன்னு வச்சேன் வை, பல்லெல்லாம் பியாந்திரம் பாத்துக்கா. அவ பாதிக்கப்பட்டு நிக்கா, உடனே ஏதாவது கேட்டா பயந்துருவான் தான் உன்கிட்ட பேசிட்டு நிக்கேன். அவ வாயை திறந்தான்னு வச்சுக்கா, நீ இல்லன்னு நினைச்சுக்கா. விட்டுங்கண்ணா, பயமா இருக்குண்ணா. நானும் உங்க தங்கச்சி மாதிரி தானே அண்ணா. கனி இந்த சிச்சுவேஷன்ல வாய் திறக்க மாட்டான். அவகிட்ட என்ன நடந்துன்னு கேக்குறத விட இவன் வாயாலேயே உண்மையை வர வைக்கணும். கேமரா தான் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல, செக் பண்ணி பார்க்க வேண்டியதானே? ஓ காட், கேமரா ஒர்க் ஆகுதா? சார், என்ன நடந்ததுன்னு முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க சார். அதான் பெத்து வச்சிருக்கீங்களே பொண்ண, உங்க பொண்ணால எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாம ஆச்சு சார். இந்த பையனை கூட கூட்டு சேர்ந்து அந்த பொண்ணை லைப்ரரியில அடைச்சிருக்கா. பத்தாததுக்கு கேஸ் எல்லாம் லீக் பண்ண விட்டு கொல்லதுக்கு பிளான் போட்டிருக்கா. அவ எதுவுமே பண்ணலன்னு சொன்னான். இல்ல, எந்த குற்றவாளி நான் பண்ண என் கையில காப்பு மாட்டுங்கன்னு கையை கொண்டு நீட்டுவாங்க. மயிலே மயிலே இறக்கு போடுன்னு சொன்னா எல்லாம் இறக்கு போடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணு. என்ன போன் பண்ணவா இல்ல உன் வாயிலேருந்து நீயே சொல்றியா? நீங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. ஒரு பக்கத்துல அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட், இன்னொரு பக்கம் அண்ணன் சொல்லிக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலோட எம்டி, மொத்தமா எங்க மேல பழிய போட்டீங்கன்னா எங்க பக்கம் எப்படி நியாயம் கிடைக்கும்? அஸ்வினே நிறுத்துப்பா, ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர் வராண்டால நின்னுட்டு நீங்க ரெண்டுக்காவும் half an hour பேசியிருக்கீங்க. உங்க 2 பேருக்கு என்ன பேச்சு? நீங்க 2 பேரும் வேற வேற டிபார்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாம லைப்ரரிக்குள்ளாடி நீ போயிருக்க. சும்மா நின்ன பொண்ணை போய் வம்பு இழுத்துருக்க. ஆத்திரத்துல அவ ஒன்னு அரைஞ்சிருக்கா, அதுவும் கேமரால பதிவாயிருக்கு. அந்த கோபத்துல நீ அரைஞ்சிருக்க. அவளை நீ அடிச்ச அதே டைம்ல வெளியே ஹாஸ்டல் வார்டன் ரவுண்ட்ஸ் வந்திருக்காவ. அவிய சத்தத்துல நீ ஏறி குதிச்சு ஓடி இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கேமரா போய் சொல்லுதுன்னா வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஸ்டேஷனா? நான்லாம் எதுவுமே பண்ணல சார். ஏன்னா போய் சொல்றீங்க? நானும் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தானே, எனக்கு கெஞ்சினே இல்ல. விட்டுருங்க அண்ணன், எனக்கு கெஞ்சினே இல்ல. நீங்க அதே மீறி ஆணில என் ட்ரெஸ் மாட்டி கிழிஞ்சிட்டுன்னு சொன்னது பிறகு கூட இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லன்னா என் கையாலே அடிச்சு கொண்டுருவோம் பாத்துக்கா. சார், எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. ரேணுகா தான் பிளான் போட்டா. என்னது ரேணுகா பிளான் போட்டாளா? நானெல்லாம் எதுவும் பண்ணல. அவதான் வந்து கனிக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஆதிய நீ பழி வாங்கின மாதிரின்னு அவதான் என்கிட்ட வந்து பேசினான். பிளான் எல்லாம் அவதான் போட்டா. ஆனா அங்க எதுவுமே நடக்கல சார். நான் சும்மா ரேணுகிட்ட இருந்து கனியை காப்பாத்ததுக்கு தான் உள்ள போனேன். நான் நினைச்சிருந்தா எது வேணாலும் பண்ணிருக்கலாம்ல.
மடையா நீ உளறதுலயே தெரியலையா நீ எந்த இன்டென்ஷன்ல உள்ள போயிருப்பேன்னு. சார் என்ன ரேணு என்கிட்ட அப்படி பேசிட்டு வந்த, ஆனா மொத்த பிரச்சனைக்கு நீ தான் காரணமா இருந்திருக்க. இல்ல டாடி, ஏற்கனவே கணிக்கு எனக்கு இந்த பிரச்சனையை வச்சு இவன் தப்பிக்க பார்க்கான். அது பிறகு எதுக்கு ரேணு 1/2 மணி நேரம் வந்துன்னு பேசியிருக்க. எனக்கு சிசிடிவி வீடியோ அனுப்பியிருக்காங்க, நீ பேசுனதை நானும் பாத்துட்டேன். கனி லைப்ரரிக்கு வர்றதுக்கு காரணமா நீயா தான் இருந்திருக்க. நான்லாம் எதுவும் பண்ணல. சார் நான் சொல்றதுதான் உண்மை. அவ சொன்னதை கேட்டு ஆதிய பழி வாங்குறதுக்கு நான் போனது உண்மைதான். ஆனா நான் அரைஞ்சதான் அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். வார்டன் ரவுண்ட்ஸ் அந்த பயத்துல நானும் எகிரி குதிச்சு ஓடிட்டேன். மேபி கனி மயக்கம் போடாம இருந்திருந்தாலும் கண்டிப்பா கத்திருப்பா. அந்த பயத்துல தான் நான் ஓடிட்டேன். இவன் பேசுறது கேட்கறதுக்கு நான் இங்க நிக்கேன். கனி, என் மேல நம்பிக்கை இருக்கா? என்னைய நம்புறியான்னு கேட்டேன். லைக் கத்தாதல அவகிட்ட. நம்புறேன். என் கூட வா. இப்ப எங்களை கூட்டிட்டு போற? நில்லு பேசி முடிச்சிட்டு கிளம்பலாம். இந்த சாக்கடை கூட்டத்துக்கிட்ட எல்லாம் பேசிட்டு நிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஏற்கனவே இந்த கூட்டங்கள்ட்ட நிறைய தடவை பேசியாச்சு. என்ன நம்புறியன்னா என் கூட வா. இல்ல எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லு. புரியல? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனா? அது என்ன விளையாடிட்டு இருக்குதியா நீ? தெரிஞ்சோ தெரியாமலோ 2 வயசு பொண்ணுங்க சம்மந்தப்பட்டு இருக்காங்க. நீ என்னடானா அசால்ட்டா முடிவெடுத்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நீ இப்படி பண்றதுனால கனியோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக போகுது. இல்ல அவன் சொல்ற மாதிரி குதிக்காம நில்லு. காலைல வெண்ணி ஊத்துன மாதிரி குதிச்சுட்டு நிக்காத. நாங்க தான் உங்களுக்காண்டி பேசிட்டு நிக்கலாம். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்காது. நான் எங்க கூப்பிட்டாலும் என்ன ஏதுன்னு கேட்காம வருவியா? லை அவ உன் மேல இருக்க நம்பிக்கையில பேசிட்டு இருக்கா. நீ வாயை மூடிட்டு நில்லு. இங்க பாராதி, நீ இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறதுனால இவனுக்கு எல்லாம் சேர்ந்து எப்படியும் ஸ்டேஷனுக்கு போக விட மாட்டாங்க. அந்த நம்பிக்கை இருக்கு. கனியோட வாழ்க்கை தான் ஸ்பாயில் ஆக போகுது. கனிக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை எனக்கும் தான். என்னைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். வா கனி, உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன். டேய் போலீஸ் ஸ்டேஷனா? கனி, உன்னைய மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க பயந்து பின்வாங்குறதுனால மட்டும்தான் இவனுங்களுக்கெல்லாம் ரெக்க முளைச்சு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. நீ என்ன முடிவெடுக்க போற? நான் பொண்ணு என்னால எதுவுமே முடியாதுன்னு நினைச்சு கோலையா இருக்க போறியா, இல்லைன்னா தைரியமா எதிர்த்து நிக்க போறியா? நீ எடுத்து வைக்க போராடி மத்த பொண்ணுங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நான்லாம் உன்னை கம்பல் பண்ணல. ஜஸ்ட் உன்னை யோசிக்கிறதுக்கு மட்டும் தான் சொல்றேன். நீ மட்டும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு துணையா நான் இருப்பேன். முடிவு உன் கையில. என்ன முடிவெடுக்க போற?